வயசில் மனுஷன் நல்லா கலக்கிறாப்புலன்னா எவ்வளோ நடிகர் இருக்கிறாங்க, அவ்வளோ நடிகரும் இன்றைக்கி சினி ஃபீல்டை புடி இல்லையா. நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் சூப்பர் ஸ்டார் தானே. ஒரு வயசுக்கு நான் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை படம் வந்தாலும் சரி, சாவர வரைக்கும் அந்த மனுஷன் ஹீரோ தான். ட்ரைலர் மாசாக இருந்துச்சுண்ணா. வழக்கமாக தலைவர் பாணிலாம் இருக்குது. ப்ளஸ் வந்து இதில் வந்து ஞானவேல் ராஜா அவர் படத்தில் இருக்கிற மாரி கொஞ்சம் கருத்தும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ்டாக எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். தலைவர் எப்படி இருந்தார்? தலைவருக்கு சொல்ல தேவையான அவர் பார்க்கறதுக்காக தான் எல்லா ரசிகர்களும் கொடி ரசிகர்களும் இருக்காங்க. அவரோட லுக்லேருந்து அவரோட மேனரிசத்துலேருந்து எல்லாமே மாசாக பண்ணியிருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம், அந்த சினிமாட்டோகிராஃபி, அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம், ஷார்ட்ஸ்லாம் காமிக்கும் போது எப்படி இருக்குது பார்க்கணும்? ஆனால் எல்லாமே விசில் அடித்து டிக்கெட் அடிச்சு பறக்குற அளவுக்கு நல்லா மாசாக தான் பண்ணியிருக்காங்கண்ணா. ஸ்டோரி என்ன மாதிரி ஸ்டோரியாக கெஸ் பண்ணுறோம்? ஏன்னா எதுவுமே ரிவீல் பண்ணல பெருசா. ஆனால் அது வழக்கமாக வெறும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஸ்டோரி எல்லாமே தலைவர் மாஸ் மட்டும் வைக்காமல் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு அமிதாப் பச்சனும் தலைவரும் சேர்ந்து போராடி வர மாதிரி கெஸ் பண்ண முடியுது படத்தை ட்ரெய்லர் பார்க்கல. சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா ட்ரெய்லர்? சாட்டிஸ்ஃபைடாக இருக்குண்ணா. ஃபகத் ஃபாசில்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ரித்திகா சிங், ஃபகத் ஃபாசில் எல்லாருமே இருக்காங்க. இல்லை ட்ரெய்லர் பார்க்கல, ஃபகத் ஃபாசில் தனியாக தெரிஞ்சார். அவர் ஒரு யூனிக்கான ரோல் எடுத்து அவர் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. வழக்கமாக அவர் இதில் கலக்குவாருன்னு. மஞ்சு வாரியர் அப்புறம் ராணா நிறைய பேர் இருக்காங்க. ஆமாண்ணா. ஷார்ட்ஸில் காட்டும்போது என்ன தோணுச்சு? அவங்க காட்டக்குள்ள அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஆனால் ஃபகத் ஃபாசிலுக்கு தனியாக ஒரு இது கொடுத்துருக்க மாதிரி தான் தெரியும். மாசாக இருக்குது ப்ரோ. இவரு நம்ம ரஜினி சார் சொல்ல வேணா ஸ்டைலு ஃபுல்லாகவே ட்ரைலர் ஃபுல்லாக ஒரு ஸ்டைலு, அந்த டைலாக் டெலிவர் டைமிங் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அனிருத் சொல்லவே வேணாம், மியூசிக்னாவே கலக்குவார். அதுவும் நம்ம ரஜினிகாந்த் சாருக்கு சொல்லவே வேணாம், வச்சு பிரித்து விட்டுருப்பார். ஸோ அன்பரி மாஸ்டர் ஃபைட் சீக்வன்ஸு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். புதுசாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பார்ப்போம். ட்ரெய்லர் கட்டு எப்படி இருந்துச்சு? இம்ப்ரெசிவாக இருக்கா ட்ரெய்லர் கட்டு? ட்ரெய்லருக்கு இப்போது நிறைய கேமியோ ரோல்ஸ் இருக்கிறதுனால எப்படி சொல்கிறது, இந்த ஒரு சில ட்ரைலர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரைலர்லேயே லேக் அடிக்கும் நிறைய கேரக்டர்ஸ். ஆனால் இது வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவ். இப்போ அவங்க அடுத்து அந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது, என்ன ரோலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ட்ரெய்லரில் ரஜினி சார் இல்லாமல் எந்த கேரக்டர் ரொம்ப உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு பார்க்கும்போது? ஃபகத் ஃபாசில் என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க படத்தில் ஆக்சுவலாக? ஏன்னா அவர் வந்தாலே ஏதாவது ஒரு படத்தில் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுவார். கண்டிப்பாக ஏதோ ஒரு செய்ய போகிறாருன்னு மட்டும் தெரியுது ப்ரோ. ஓகே, ஓவராலாக சாட்டிஸ்ஃபைடா ட்ரெய்லர் உங்களுக்கு? ப்ரோ சாட்டிஸ்ஃபைடு தான். ஸோ படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? இந்த ட்ரெய்லர் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஹையாச்சு? ட்ரெய்லர் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது, ஏன்னா படம் வந்து ட்ரெய்லர் முன்னாடி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக இல்லை. ட்ரெய்லர் டீசர் வந்துச்சு, கொஞ்சம் ஹையாச்சு. இப்போ ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போது கொஞ்சம் ஈகராக தான் ப்ரோ இருக்குது. ஏன்னா ஃபைட் சீக்வன்ஸ் அது இல்லாமல் அந்த ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு, ட்ரைலர்லேயே ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் பார்ப்போம். எப்படியா இருந்தாலும் தலைவரோட படம் மாசாக தான் இருக்குன்னு தெரியும். ப்ளஸ் அனிருத் வேறு இருக்கார், கண்டிப்பாக நல்லா இருக்கும் ப்ரோ. படத்தில் எடுத்த ரஜினி சார் தவிர வேறு யார் இந்த ட்ரெய்லரில் இம்ப்ரெஸ் பண்ணாங்கள? யார் ரொம்ப பிடிச்சது? பாப்பா ஆல்ரெடி அந்த ரங்கன் சேட்டா அந்த கேரக்டர்லேருந்து இன்னும் இதில் என்ன பண்ண போகிறாருங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது பாப்பாவுக்கு. அடுத்து வந்து நம்ம அமிதாப் பச்சன் போட்டிருக்காங்க, அவர் தான் நெகட்டிவ் ரோலாக இருக்கும்னு ஒரு அசம்ஷன் இருக்குது. பார்ப்போம் ஜி படம் வந்ததுக்கு அப்புறம். சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ட்ரெய்லர்? நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரஜினி வரல, செகண்ட் ஹாஃப்ல. ஆமாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? படத்தில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நிறைய போய்டும் நினைக்கிறேன். எப்படி இருக்கும்? ஆமாம் இருக்கும் ஜி. கொஞ்சம் இருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் நல்லா இருக்கும் ஜி. சின்ன பார்ட்டாக எல்லோரும் வந்தால் கூட நமக்கு வந்து அந்த படத்தில் பார்க்கும்போது அவங்க வர அந்த என்ட்ரி வந்து மாசாக இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ட்ரெய்லர் நல்லா இருக்கு. எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. ரஜினி சாரோட போஸ்டர்ஸ் எப்படி? நல்லா இருக்கு. சீன்ஸ் காமிச்சது எப்படி? நல்லா இருக்கு. ஸ்டைலாக இருக்காரு. ஓகே, என்ன மாதிரி படமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? தெரில, எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் மாதிரி தான் இன்னொன்று இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா தான் தெரியும். இம்ப்ரெசிவாக இருக்கா? இம்ப்ரெசிவாக தான் இருக்கு. எதனா ட்ரெய்லர் பார்க்கும்போது எதனா தோணுச்சா எப்படி இருக்கும்? அதான் ஜெயிலர் மாதிரி இன்னொரு போர்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த போலீஸ் இது கெட்டப்பு எப்படி இருக்கா? ரஜினி எப்படி இருக்காரு? அவருக்கு அவர் ஸ்டைலாக தான் இருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. ரஜினி எப்படி இருந்தாரு? யங்காக இருக்காரு, 50 வயசு மாதிரி தான் இருக்காரு. எப்படி பிடிச்சது? என்ன சொல்ல வராங்க? அதில் ஏதோ பெரிய இது எவனோ கொலை பண்ணுறான், அதுக்காக ரஜினியை கூப்பிட்டு வராங்க. ரஜினியோட ஃப்ளாஷ்பேக் ஏதோ பயங்கரமாக இருக்குது, அதனால் இவங்களாம் சேர்த்து அடிக்கிறாங்க. ஃபகத் ஃபாசில் செம்மையாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுதான் அவர். சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா? சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக்லாம் வெறித்தனம். அனிருத் போட்டது வேறு லெவலில் இருந்துச்சு. மியூசிக்லாம் அடிச்சிக்கவே முடியல. ட்ரெய்லர் பயங்கரமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு படம் ஒரு ஆவரேஜாக இருந்தால் 500 to 600 அடிக்கும். படம் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஜெயிலர் அளவு தாண்டிச்சுன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு கோலிவுட் ஃபிலிம் 1000 crore அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மெயின் காரணம் அமிதாப் பச்சன். அவருக்கு டெஃபினட்டாக இப்போ கலிக்கியே அவர்னால தான் ஓடிச்சு. அப்புறம் யாரவங்க ராணா, அப்புறம் ஆவேஷமில் நச்சு அந்த ஹீரோ. டெஃபினெட்லாக படம் எக்ஸ்ட்ராடியாக இருந்துச்சுன்னா 1000 crore அடிக்கும். வில்லன் வெயிட்டேஜ், வில்லன் மாசாக இருந்தால் படம் ஈஸியாக தூக்கிடும். அப்படி வில்லன் சுமாராக இருந்தால் கூட ரஜினிக்காக ஓடிடும்.
ஸ்டைலிங் அந்த இதெல்லாம் எப்படி இருந்துச்சு படத்தில்? ஸ்டைல் அவர் ரஜினி ஸ்டைலே சொல்ல தேவையில்லை. அவர் டெஃபினெட்டாக அவரோட ரோலை பக்காவாக பண்ணிடுவார். அமிதாப் பச்சனும் டெஃபினட்டாக அவங்கவுங்க ரோலை கரெக்டாக பக்கா பண்ணிட்டு போனோம். கதை எப்படி இருக்குன்னா டேரக்டர் கையில் தான் இருக்குது. ஸ்டோரி கன்வின்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா ட்ரைலர் பார்க்கும்போது? அவ்வளோ பெரியலாம் ஸ்டோரி இருக்காது. எதனா சோஷியல் மெசேஜ் இல்லைனா ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி, ரஜினி கெத்தாக காமிக்கிற மாதிரி தான். இந்த மூணில் தான் எதனா இருக்கும். ஓகே, சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ட்ரைலர் பார்க்கும்போது? இருக்கிற ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ட்ரைலர் பார்க்கும்போது அது எக்ஸ்பெக்டேஷன் இப்போ வர ஃபிலிமில் எல்லாம் ஒரு 4-5 பெரிய அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியெல்லாம் போட்டால் தான் படம் இன்னும் கொஞ்சம் தூக்கும். ஜஸ்ட் வெறும் ரஜினி வச்சு ஒன்றா படம் போகாது. இப்போது இந்த படம் ஹைப் ஏன்? அமிதாப் பச்சன், இந்த அவிஷமில் நச்ச ஹீரோ அவர், ஃபஹத் ஃபாசில், ராணா, இவங்களுக்காகவே சில ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்களுக்காக வருவாங்க. படம் டெஃபினட்டாக நிறைய நல்லா சாட்டிஸ்ஃபை. நல்லா ஹைப்பாக இருந்துச்சு. இப்போயும் நல்லா தான் இருக்குது. நான் விஜய் ஃபேன் தான். ரஜினி பிடிக்கும். அந்த ஸ்டைலு, அந்த லுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரெய்லரில் நிறைய பேர் நடிச்சிருக்க வராங்க. ஷார்ட்ஸ். ஆமாம். அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? எப்படி இருக்கும் இது? 2-3 பேர் வில்லன் ரோல் கொடுத்துட்டு ரஜினி ஹீரோனா சூப்பராக நினைக்கிறேன். இந்த ஃபஹத் ஃபாசில் வில்லன் ரோல் சூப்பராக பண்ணுவார். அது மாதிரி கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா? கரெக்டாக இருந்துச்சு. மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு ட்ரெய்லர்? மியூசிக் அனிருத்தா சொல்ல வேண்டாம், சூப்பராக இருக்கு. அனிருத் ரஜினி வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி காட்டுறாங்க. அது கன்வின்சிங்காக இருக்கா பார்க்கும்போது? அவர் ஸ்டைலே தனி தான். கன் பிடிக்கிற ஸ்டைலு, ஷூட்டிங்லாம் சூப்பராக தான் இருக்கும். படத்தில் என்ன மாதிரி ஸ்டோரியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஸ்டோரி இந்த ஒரு சைக்கோ கில்லர் கொல்ற மாதிரி யாருமே கண்டுபிடிக்க முடியல. ரஜினி தான் அந்த அப்படியே கண்டுபிடிக்கிற மாதிரி படம். சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? சூப்பராக. என்ன மூடில் பார்க்கலான்னு நினைக்கிறீங்க படத்தை ஆக்சுவலாக? ஏன்னா கொஞ்சம் ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேயே நிறைய இடத்துல ரஜினி ஒன்றும் வரல, கடைசியில் தான் கொஞ்சம் வராரு. ஸோ படம் ஃபுல்லாக ரஜினி வருவாரா இல்லை என்ன? இவ்வளோ பேர் நிறைய ஸ்டார் காஸ்டிங் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களாம் காமிச்சு கடைசியில் இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடிலேருந்து ரஜினி காட்டுவாங்க நினைக்கிறேன். ஆமாம், சரி, ஓகே. இன்டர்வல் முன்னாடி தான் அப்படியே ரஜினி காமிச்சு அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு சார். ரஜினி சார் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பயங்கரமாக டஃப் கொடுக்குறாரு சார். நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் சார் இருக்கிறோம். அந்த ட்ரெய்லரில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ ராணாலேருந்து, ஆமாம், ரித்திகா, நிறைய ஃபஹத் ஃபாசில் எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் அவங்கள பார்க்கும்போது எப்படி? படம் எப்போ பார்ப்போன்னு ஆவலாக இருக்குது சார் எங்களுக்கு. ட்ரெய்லர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக வராரு படத்தில். ஆமாம், பார்க்கும்போது எப்படி? இந்த ஜென்ரேஷனுக்கு பயங்கர டஃப் கொடுக்குறாரு சார் இந்த ஏஜ்லேயும். அதை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அவரை பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கணும் நாங்களும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா ட்ரெய்லர்? சார் ரொம்ப ஆசையாக இருக்குது படம் எப்போ வரும் போய் பார்க்கணுன்ட்டு. இந்த தீபாவளி சூப்பர் தீபாவளியாக இருக்கும் இந்த படத்தினால. பரவாயில்ல. இந்த வயசில் மனுஷன் நல்லா கலக்கிறாப்லன்னா எவ்வளோ நடிகர் இருக்கிறாங்க. அவ்வளோ நடிகரும் இன்றைக்கி சினிஃபீல்டை பிடி இல்லையா? நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் சூப்பர் ஸ்டார் தானே. ஒரு வயசுக்கு நான் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை படம் வந்தாலும் சரி, சாவர வரைக்கும் அந்த மனுஷன் ஹீரோ தான். இவரை மாதிரி யாரும் சினிஃபீல்டில் நடிக்கவே இல்லையா இந்த வயசு வரைக்கும் ஹீரோவா? ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? பார்க்கணும். ட்ரெய்லர் நேராக படம் பார்த்தா தான் எங்களுக்கு ஆர்வம் வரும். ட்ரெய்லர்லாம் ஆர்வம் வராது. நேராக பார்க்கணும். 3 ஹவர் படத்தை கூட துண்டா 5 நிமிஷத்தில் போட்டுறாங்க. அந்த 3 ஹவர் முழுசாக பார்த்தா தான் படத்தோட ரிசல்ட்டு சொல்ல முடியும். ட்ரெய்லர்லாம் எப்போயுமே பிரம்மாண்டமாக தான் வரும். ட்ரெய்லர் பிரம்மாண்டமாக வந்தால் தான் அது ட்ரெய்லரு. படம் பார்த்தா தான் தெரியும். படத்தில் அமிதாப் பச்சன், ஃபஹத் ஃபாசில் எல்லாம் நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எதிர்பார்ப்பு படம் பார்த்தா தான் ஃபுல்லாக தெரியும். நம்ம ட்ரெய்லர் பார்த்தாலும் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. படத்தை பார்க்குறோம். படத்தை நாங்களாம் ஓப்பன் ஷோவை பார்ப்போம் தான். நானும் பக்கா ரஜினி ரசிகர் தான். அதனால் நாங்களும் ஆட்டோ ஓட்டுறோம். இருந்தாலும் அது படம் ஓட்டால் அன்றைக்கி நான் உங்களுக்கு இதை விட பேட்டி பிரம்மாண்டமாக கொடுக்குறேன். சரிங்களா? ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ஜெய்பீமுக்கு அடுத்து அவர் இது வருது. அப்புறம் தலைவருக்கு வந்து ஜெயிலர் அந்த இதுக்கப்புறம் வர்றதுனால எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்குது. அவரோட ஸ்டைல்லாம் நல்லா இருக்குது. அவர் நம்ம ஷட்டிலாக தான் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. ஸோ ஜெய்பீம் கமர்ஷியலாக இருக்காது. பட் ஆனால் இந்த படம் டோட்டலாக கமர்ஷியலாக இருக்க மாதிரி இருக்கும். கமர்ஷியலாக இருந்தாலும் உள்ளே ஏதாவது மேட்ரு வச்சுருப்பார். இல்லாட்டினா அவங்க சார் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது எமோஷனலாக இது மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்திருப்பாங்க. என்கவுண்டர் பேஸ்டாக இருக்குன்னு அந்த டைலாக்ஸ் மூலிமா தெரியுது. அதனால ட்ரெய்லர் கட் எப்படி இருக்குது? ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்லேயே கொஞ்சம் ரஜினி கொஞ்சம் லேட்டாக தான், செகண்ட் ஆஃப் ட்ரெய்லர் தான் வராரு. ஸோ படத்துலேயும் அப்படி தான் வருவாருன்ற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அதனால் நிறைய ஸ்டார் காஸ்டிங் இருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லாம் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஆமாம், அவர் வந்தாலே எல்லாமே கூட எப்போயுமே ஒரு ஆயிரக்கணக்கான கேஸ்டிங் கூட தான் இருப்பாங்க. அப்படி தான் இருக்கும். அது ஒரு செலிப்ரேஷன்ஸ் மாதிரி தான் மூவி. அவர் வந்தாலே பார்க்குற மாதிரி இருக்கும். ஏற்கனவே ஜெயிலர் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக போயிடுச்சு. எல்லாம் வேறு லெவலில் ஆகிடுச்சு. அவர் ஷட்டிலாக பண்ணுறதே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ கண்டிப்பாக ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கனால எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிடுவார் கண்டிப்பாக தலைவர். ஆமாம், ஃபஹத் ஃபாசில் ஒவ்வொரு மூவிலையும் வேறு ஒரு பரிணாமம் கொடுத்துட்ருக்காரு. விக்ரம் மூவியில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவர் தான் கிட்டத்தட்ட மெயின் ஹீரோ மாதிரியே வந்துட்டுருப்பார் உள்ள.
அவர் இதுலேயும் அதே மாதிரி ஏதாவது ஒரு உள்ள இருக்கும். மியூசிக் வைஸ் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த சூப்பர் ஸ்டார்ட சாங் நான் நிறைய தடவை கேட்டுகிட்டே தான் இருந்துகிட்ருக்கேன். அது ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் சாங்காக இருக்குது. ட்ரெய்லர் வந்து பக்காவாக தான் இருக்குது. ரஜினி சார் இருக்கார். செகண்ட் வந்து அந்த டேரக்டர் ஜெய்பீம் டேரக்டர் போல தெரியுது, அவர் இருக்கார். அப்புறம் வந்து கதை நல்ல கதையாக இருக்கும் போல தெரியுது. அந்த பாட்டு அட்டகாசமாக அனிருத் ஒரு பாட்டு மியூசிக் வச்சு செஞ்சுருக்காரு. படத்தை பார்ப்போம், இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் போல தெரியுது. நல்ல கருத்து, நல்ல மெசேஜ் இருக்கும். எல்லோரும் பார்க்கலாம், கொடுத்த பைசா வீண் போகாது, வந்து பாருங்கள். தெய்வம் வந்து ரொம்ப கமர்ஷியலாகவே இருக்காது படம், ரொம்ப சட்டிலாக ஒரு மாதிரி ஸ்டோரி தான் சார் ஃபுல்லாக. எப்படி இருக்கும் இது எல்லாமே இருக்கும் போல தெரியுது. இதில் எல்லாமே இருக்குது. பார்த்தால இந்த ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது. எல்லாமே இருக்குது. பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறாங்கல்ல, இது பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறாங்க. பெரிய தயாரிப்பாளர் வாங்கியிருக்காங்க. எல்லாமே பெருசாக பண்ணுறாங்க. பார்ப்போம், அதை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது, ஒரு மாஸ் இருக்குது. ரஜினி சாருக்கு என்ன மாசோ அதுக்கு தகுந்த மாதிரி டேரக்டருக்கும் ஒரு மாஸ் இருக்கும். அந்த டேரக்டர் அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணியிருப்பாப்புல. அவரோட இது நல்லாயிருக்கும். ஒன்றும் ஒரு படம் வச்சாலும் நல்லா செம்ம ஹிட் கொடுத்துருக்காப்புல. சரியான ஹிட் கொடுத்து நல்ல மெசேஜை மக்கள் மனசில் நல்லா புரிய வச்சுருக்காரு. அதுதான் பெரிய விஷயம். யாருக்கும் இறங்கினவனும் கிடையாது, எவனுக்கும் இழைச்சவனும் கிடையாதுங்கிறத நல்லா நிரூபிச்சிருக்காரு. அதனால் பெரிய ஹீரோ வச்சு பண்ணுறாரு. சக்ஸஸாக தான் வரும், ஃபெயிலியராக தான் வர வாய்ப்பு கிடையாது.